நீ தப்பு பண்ணேன்னா பயந்து பயந்து தான் வாழணும். உன் கண்ணுக்கு தெரியல. இப்போ அரசியல்வாதியெல்லாம் தப்பு பண்ணலையா? எத்தனையோ கெட்டது செய்யறான், அவன் எல்லாம் நல்லா இருக்கான். அவன் நல்லா இருக்காங்கிறது மேலோட்ட பார்வை. உள்ளுக்குள்ள போனாதான் அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியும். புரியுதுங்களா? என்னைக்கும் ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கும். நீ நல்லது பண்ணா உனக்கு நல்லது வரும், நீ கெட்டது பண்ணா உனக்கு அது கெட்டது வரும். நீ என்ன பண்றியோ அது உனக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ நீ தப்பு பண்ணேன்னா உனக்கு அதுதான் திரும்ப வரும். சரிங்களா? அப்போ நேர்மையா இருக்கிறது கோமாளித்தனம் இல்லை. இது உங்களையே அறியாம உங்க மனசுல விதைக்கிறாங்க. நேர்மையா இருக்கிறது தான் கெத்து. இப்போ காமராஜரை யாரும் மதிக்கலையா? அப்துல் கலாம் யாரும் மதிக்கலையா? அவங்களாம் கோமாளிகளா? அவங்கள நேர்மையா தானே இருந்தாங்க. ஃப்ராட் பண்ணி, நான் பேர் சொல்ல விரும்பல, ஃப்ராட் பண்ணி தோத்தவங்க, ஃப்ராட் பண்ணி கோடீஸ்வரன் ஆனவங்க, ஏமாத்தி ஜெயிச்சவங்கலாம் இப்போ என்ன சொல்றாங்க? பேர் சொல்லக்கூட யாரும் தயார் இல்லைல்ல. அவங்க இருக்கும்போது எவ்வளோ மரியாதையாக பேசினாங்க. ஏன்னா அந்த மரியாதை அந்த பணத்துக்கு கொடுக்குது, அவங்களுக்கு இல்லை. இப்போ நேர்மையாக இருந்தவங்கள ஒருத்தர் கூட தப்பாக பேசுற கூட நினைக்கிறது இல்லையே. ஏன்னா அந்த நேர்மை கடைசியாக சாகும்போது என்ன கொண்டு போகிறோம்?